அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். மெக்ரோனி, கேசரி பவுடர், ஏலக்காய் பவுடர், சர்க்கரை இதை வச்சு எப்படி அல்வா செய்யுதுன்னு பார்க்கலாம். சிம்பிளான முறையில் செஞ்சிடலாம். இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செய்யவும் ரொம்ப ஈஸி இது. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் மெக்ரோனி போட்டு இதை மாதிரி கலரி விட்டுருங்க. இதை மாதிரி கலரி 2 வாட்டி கலரி விட்டுருங்க. இதை பாருங்கள், இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துருச்சு பாருங்கள். இதை மாதிரி நல்லா வெந்த உடனே இதை அப்படியே தூக்கி வெடிக்கட்டி வச்சுருங்க. இதை மாதிரி வெடிக்கட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா மழைன்னு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மழைன்னு இருக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மழைன்னு அரைச்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மழைன்னு அரைச்சிக்கோங்க. திப்பி திப்பியாக இருக்கா? கொஞ்சம் தண்ணி ஊற்றி மழைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள், அந்த சர்க்கரையை சேர்த்து நல்லா கரைச்சிருங்க. இது மாதிரி நல்லா கரைச்சிருங்க. சர்க்கரை கரைஞ்சி இது மாதிரி நுர வந்தோடனே கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டுருங்க. நல்லா கலக்கிட்டு இதை மாதிரி மழைன்னு இருக்கணும். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். ரொம்ப திக்காக இருந்தால் கரைக்க முடியாது. இப்போ அந்த மாவு எடுத்து அதை சர்க்கரை தண்ணி வச்சுருந்த மாதிரி கலக்கி அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா இதை மாதிரி கலக்கிக்கோங்க. கட்டி இல்லாமல் வரும், கட்டிலாம் விழாது. நல்லா இது மாதிரி கலக்கிட்டிங்கன்னா கட்டி இல்லாமல் இருக்கும். இதை மாதிரி கலக்கினே இருக்கணும். நீங்கள் வச்சுருக்கு இப்படி போனீங்கன்னா தீஞ்சிரும். ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் டக்குன்னு. பார்த்தீங்களா, திக்காகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா இதை மாதிரி கலரிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் திக்காகிடும் பாருங்கள். இப்போயே ஏற்கனவே திக்காகிடுச்சு. அல்வா பதத்துக்கு திருப்பி இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு. அதையும் திருப்பி கலரிட்டே இருங்க. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கு. உருக்கி நெய் ஊற்றுறதுனால அது தெரியல. நெய் பாருங்கள், திருப்பி ஒரு ஸ்பூன். இப்போ நல்லா அதை அப்படியே கலக்குங்க. அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நெய்யை ஊற்றி இப்போ இறக்கலாம். நல்லா கலரிட்டு இறக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம். ஒரு கையில் இருக்கிறதுனால கலர முடியல. அழகாக அப்படியே வருது பாருங்கள். ஒட்டவே இல்லை பாருங்கள் கடாயில். வேகமெல்லாம் வைக்கக்கூடாது, சிம்மில் வச்சு செய்யுங்க. இன்னும் நல்லா கொஞ்சம் கலரிட்டே இருங்க. அந்த நெய்யெல்லாம் அப்படியே உருகி வரும். அப்போ இறக்கிடலாம். கலரினே இருங்க. இன்னும் நல்லா அப்படியே கலரிட்டே இருங்க. கை விடாமல் கலர்னா தான் அது நல்லாயிருக்கும். அந்த நெய்யெல்லாம் உருகி வரும்போது இறக்கிடலாம். அப்படியே தனியாக வரும் பாருங்கள் நெய். இன்னும் நல்லா 3/4 பதத்துக்கு வந்துச்சு. இன்னும் 1/4 பதத்து வரணும். அந்த இது பாருங்கள், இப்படி நல்லா பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது நெய் பாருங்கள் அப்படியே உருகி ஓரமாக வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். சரிங்களா? ஒட்டவே இல்லை பாருங்கள். அப்படி கடாயில் இது மாதிரி தான் இருக்கணும். இதை மாதிரி வரும்போது நம்ம எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இறக்கிடலாம். இது அல்வாவே இறக்கிடலாம். பார்த்தீங்களா எப்படி அந்த நெய் அப்படியே உருகி வருது பாருங்கள். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. மெக்ரோனி அல்வா இது வரைக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டேன். இந்த அல்வா செஞ்சு பாருங்களேன். உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ரொம்ப நெய்யெல்லாம் பிடிக்காது. ஒரு 3 ஸ்பூன் தான் ஊற்றும். அந்த நெய்யே பாருங்கள் எப்படி வெளியில் வந்துருச்சு உருகி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.